கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரியை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா 80 ரூபா ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து அவங்க எவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கேஷ் ஆன் டெலிவரி அவங்க செலக்ட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக 80 ரூபா ஆட் ஆயிரும். இதுவே வந்து அவங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்திங்கன்னா 0 ஆயிரும். அப்போது வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டிசேபிள் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் வந்து function.php ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி மெத்தட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன் ஷிப்பிங்கில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணும்போது கேஷ் ஆன் டெலிவரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கோடை வந்து நான் வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த கோடை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸில் தீம் ஃபைல் எடிட்டர் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஃபைலை என்ன பண்ணுங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிடுங்க. கஸ்டமர் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இந்த இதை வந்து நான் இப்போ கீழே கொடுக்குறேன் WooCommerce அவைலபிள் பேமெண்ட் கேட்வே. ஸோ இந்த கோட் அப்படியே என்ன இந்த ஃபங்க்ஷன் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே இந்த function.php ஃபைலில் வந்து என்ன பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து தெரியாது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை ஏதாவது எரர் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக இது பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி டைமில் வந்து பிளட் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு NGO ஆப்பில் வந்து நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளட் டொனேட்டும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதில் பிளட் எடுக்கவும் செஞ்சுக்கலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது, ஜாப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சர்வீஸ் வந்து இந்த NGO ஆப்பில் இருக்குது. இதில் லிங்க் ஆல்சோ நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் எடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.